அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வாஜிபாத்து ஸலாத். அல் உமூருல் ஆத்தியா வாஜிபா ஃபிஸ் ஸலாத். ஃபமன் தரக ஷையன் மின் ஹாதிஹில் உமூரி ஸஹ்வன் கானத் ஸலாத்துஹு நாகிஸா வ துஜ்பர் பிஸ்ஸுஜூதி ஸஹ்வ். இன்றைய ஃபிக்ஹ் பாடத்தொடரிலே தொழுகையிலே எந்தெந்த அமல்கள் வாஜிபுகளாக இருக்கின்றன, அவசியமாக இருக்கின்றன என்பதை பற்றி விவரங்கள் இடம்பெறுகின்றன. ஃபரல் இருக்கிறது, வாஜிப் இருக்கிறது, சுன்னத் இருக்கிறது, முஸ்தஹப் இருக்கிறது. ஃபரலை விட்டுவிட்டால் தொழுகை கூடாது. வாஜிபுகளை விட்டுவிட்டால் தொழுகையில் எதெல்லாம் வாஜிபோ தொழுகை கூடிக்கொள்ளும். ஆனால் கண்டிப்பாக சஜ்தா சஹ்வு செய்ய வேண்டும். கடைசி ரக்காத்தில் தஷஹுது வரை அத்தஹியாத்து ஓதி வலது பக்கமாக ஒரு முறை சலாம் கொடுத்து 2 முறை சஜ்தா செய்து மறுபடியும் அத்தஹியாத்தை முழுமையாக ஓதி தஷஹுதை முழுமையாக ஓதி இருபக்கம் சலாம் கொடுப்பது, இதுதான் சஜ்தா சஹ்வு. தொழுகையிலே சஜ்தா சஹ்வு எப்போது வாஜிபாக ஆகும் என்றால் வாஜிபான அமல்களை விடும்போது தான். சஜ்தா சஹ்வு செய்யாவிட்டால் அந்த தொழுகை குறையுள்ள தொழுகையாக ஆகிவிடும். வேண்டுமென்றே சஜ்தா சஹ்வு செய்யாமல் ஒருவர் விட்டுவிட்டார் என்றால் மறுபடியும் அவர் தொழுதாக வேண்டும். அவருக்கு தெரிகிறது வாஜிபுகளில் கோளாறு செய்துவிட்டோம் என்று தொழுகையிலே தெரிகிறது. கண்ணியமான முறையில் அவர் என்ன செய்ய வேண்டும்? சஜ்தா சஹ்வு செய்துவிட வேண்டும். செய்ய வேண்டும் என்று இருக்க அவர் வேண்டுமென்றே சஜ்தா சஹ்வு செய்யாவிட்டால் நம்முடைய மார்க்கம் கூறுகிறது அவர் தொழுகையை திரும்பவும் யாதா செய்ய வேண்டும், தொழ வேண்டும் என்று. அந்த அளவுக்கு இந்த வாஜிபுக்கான சட்டங்கள் இருக்கின்றன. ஃபர்ல்கள் விடுபட்டு போனால் நிச்சயமாக தொழுகையே கூடாது. நம்ம அறிஞ்ச ஒரு விஷயம். ஃபர்ல் என்ன? நிலை, ருக்கு, சுஜூத், இது அத்தஹியாத், இதெல்லாம் ஃபர்ல்கள். வாஜிபுகளை பொறுத்தவரை அல்லாஹ் நமக்கு ஒரு சான்ஸ் தந்திருக்கிறான். அண்ணலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறார்கள். தொழுகையிலேயே அதனுடைய பரிகாரத்தை செய்வதற்கு வாய்ப்பு தந்திருக்கிறார்கள். அதான் சஜ்தா சஹ்வு. வாஜிபுகள் என்னென்னவெல்லாம் வாஜிபு இடையிடையே இது பற்றி நாம் பேசிக்கொண்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் மனிதர்களுக்கு மறதி இருக்கிறது. எது வாஜிபு என்கின்ற விஷயத்தில் மறதி இருக்கிறது. எனவே தான் மறுபடியும் ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. தொழுகையில் எதெல்லாம் வாஜிப் என்று யாராவது ஒரு இடத்தில் கேட்டால் அவரால் முறையாக சொல்ல முடியாது. சில விஷயங்கள் தெரியும், ஆனால் அதை ஒழுங்குபடுத்தி சொல்ல தெரியாது என்ற காரணத்தினால்தான் நாம் மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுகிறது. நம்பர் 1, இப்திதாவு ஸலாபி ஹுசூசி கௌலி அல்லாஹு அக்பர். நாம் தொழுகை தொடங்குகிற போது அல்லாஹு அக்பர் என்ற தக்பீர் தஹரீமா கட்டுகிறோமே, அல்லாஹு அக்பர் என்கின்ற வாசகம் வாஜிபாக இருக்கிறது. ஒருவர் அந்த வார்த்தையை மாற்றி அல்லாஹு ஆலம், அல்லாஹும்ம அஸ் இந்த வார்த்தையை சொல்லி அவர் தக்பீர் கட்டிவிட்டார் என்றால் வாஜிபு விடுபட்டு போய்விடும். பொருள் ஒன்று தான். ஆனால் ஒரு ரப்பக்க ஃபக்கப்பீர் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். உம்முடைய ரப்பை நீ தக்பீர் சொல்லி மேம்படுத்தி என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிற காரணத்தினாலே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அதை தொடர்ந்து நடைமுறைப்படுத்திய காரணத்தினாலே அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தையை சொல்லி தொழுகையை தொடங்குவது அது வாஜிபாக இருக்கிறது. நம்பர் 2, சூரத்துல் ஃபாத்திஹா. ஃபர்லுடைய முதலாம் 2 ரக்காத்தாக இருக்கட்டும், வித்ருடைய 3 ரக்காத்துகளாக இருக்கட்டும், நஃபில் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறோமே, எல்லா ரக்காத்துகள்லையுமே அல்ஹம்து சூரா வாஜிபாக இருக்கிறது. நாம் தனியாக தொழுகிற போது கண்டிப்பாக ஓதியாக வேண்டும். இமாமுக்கு பின்னால் தொழும்போது இமாம் நம் சார்பில் ஓதிக்கொண்டிருக்கிறார். எனவே அல்ஹம்து சூரா என்பது வாஜிபாக இருக்கிறது. அல்ஹம்து சூராவை விட்டுவிட்டால் வாஜிபு விடுபட்டு போகிறது. சஜ்தா சஹ்வு செய்ய வேண்டும். நம்பர் 2. நம்பர் 3, நாம் என்ன செய்கின்றோம்? அதோடு ஒரு துணை சூறா சேர்த்து கொள்கிறோமே. ஃபர்லுடைய முதல் 2 ரக்காத்துகளாக இருக்கட்டும், வித்ரு நஃபிலுடைய எல்லா ரக்காத்துகளாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு சூறாவை சேர்த்து ஓதுகிறோமா இல்லையா? அல்ஹம்து சூராவோடு குல்வல்லா ஓதுகிறோம், குல் யா அய்யுல் காஃபிரூன் இதா ஜா, இதெல்லாம் இதுக்கு லம்மு சூரா என்பார்கள் அரபிகளே.
அல்ஹம்து சூராவோடு இணைத்து ஓதுகிற காரணத்தினாலே லம்மு சூரா, இணைத்து ஓதுகிற சூரா என்று சொல்வார்கள். இதுவும் வாஜிபாக இருக்கிறது. ஒரு அல்ஹம்து சூரா ஓதிவிட்டார், ஒரு சூறா ஓதாமல் விட்டுவிட்டார் என்றால் நினைவு வருமானால் தொழுகையில் முடிக்கின்ற போது அவர் சஜ்ஜாசவு செய்துவிட வேண்டும். அன்பான பெருமக்களை, அது பெரிய சூறாவைத்தான் ஓத வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. சின்ன சூறாவாக இன்னா ஆத்தைனா குல்ஹு அல்லா போன்ற சூறாக்களை ஓதினாலே போதுமானது. நீண்ட ஆயத் தெரிஞ்சிருக்கிறது, அந்த ஆயத்தை ஓதினாலே போதுமானது. மொத்தத்தில் என்ன செய்ய வேண்டும்? அல்ஹம்து சூறாவோடு குர்ஆனுடைய வசனங்களில் சில வசனங்களை ஓத வேண்டும். அடுத்து நம்பர் 4, அல்ஹம்து சூறாவை முதலிலே ஓதி அடுத்து தான் துணை சூறா ஓத வேண்டும். தர்த்தீபு மாறினாலும் வரிசை மாறினாலும் வாஜிபு விடுபட்டு போய்விடும், சஜ்ஜாசவு செய்ய வேண்டும். அதே போன்று நம்பர் 5, அதாவு சஜ்தத்து சானியா பாதல் ஊலா பிதூனி ஃபஸ்லிம் பைனகுமா. ஒவ்வொரு ரக்காத்திலும் 2 சஜ்தா செய்கின்றோமா இல்லையா? அப்போது 2 சஜ்தாக்களுக்கு இடையில் முதல் சஜ்தாவை முடித்துவிட்டு நாம் அமருகிற போது வெகு நேரம் நாம் அமர்ந்து விடக்கூடாது. கேப் அதிகமாக இருக்கக்கூடாது. சில இடங்களில் கேப் அதிகமாக இருக்கக்கூடாது, ஃபஸ்ல் அதிகம் இருக்கக்கூடாது. இருந்தாலும் கூட அந்த வாஜிபு விடுபட்டு போகிறது, சஜ்ஜாசவு செய்ய வேண்டும். ஒரு 6, அதாவு ஜமீல் அர்கானி ஏத்திதாரின் துமானி நீயா. இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். எந்த தொழுகையை நாம் நிறைவேற்றணும் என்றாலும் அமைதியாக, பொறுமையாக, நிம்மதியாக. ஏத்திதால் துமானினியா என்றால் அரபியிலே அதனுடைய பொருள் நிம்மதியாக, அமைதியாக. அவசரமாக தொழக்கூடாது. ஏதோ நாம் வெளியூருக்கு செல்கிறோம் என்றால் சுருக்கமாக தொழலாம், அது தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் பதஷ்டத்தோடு அவசரமாக நிற்பதும் தெரியாது, ருக்குவுக்கு போவதும் தெரியாது, வேகமாக சஜ்தாவுக்கு ஓடுவது, இமாம் சஜ்தாவுக்கு போகிறதுக்கு முன்னாடியே மாமூங்கள் சஜ்தாவுக்கு போய்விடுவது, இமாம் ருக்குவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இவர் வேகமாக ருக்குவுக்கு போய்விடுவது, இந்த அவசரம் கூடாது. அது வாஜிபாக இருக்கிறது. அமைதியாக, பொறுமையாக, நிதானமாக தொழ வேண்டிய அந்த முறை பிரகாரம், ஒழுங்குமுறை பிரகாரம் தொழுவது இருக்கிறது, அது வாஜிப். அப்படி அவசர கதியிலே தொழுதோம் என்றால் வாஜிபு விடுபடுகிறது, சஜ்ஜாசவு செய்ய வேண்டும். அதே போன்று முதல் 2 ரக்காத் தொழுவதற்கு பின்னாலே மக்ரிப், இஷா, லுஹர், அஸ்ர் எல்லாம் அத்தஹியாத் இருக்கிறோம் அல்லவா, இந்த அத்தஹியாத்தும் வாஜிபாக இருக்கிறது. உட்காருவது ஒரு வாஜிபு என்றால் அதில் தஷஹுது ஓதுவது ஒரு வாஜிபு. உட்காருவதும் முக்கியம், அதே போன்று தஷஹுது ஓதுவதும் முக்கியம். ஒரு 3ஆம் ரக்காத்துக்கு போய்விட்டார், 2 ரக்காத்து முடிஞ்ச உடனே ஏதோ ஒரு ஞாபகம், அவர் 3ஆம் ரக்காத்துக்கு போய்விட்டார், அத்தஹியாத் முதல் இருப்பு இருக்காமல் சஜ்ஜாசவு செய்துவிட வேண்டும். அது வாஜிபாக இருக்கிறது, அருமை சகோதரர்களே, பெரியவர்களே. அதே போன்று தான் 3ஆம் ரக்காத்துக்கு எழுகிறோம், அத்தஹியாத்து முடித்துவிட்டு 3ஆம் ரக்காத்து எழுகிறோமே, நாம் தாமதம் செய்யக்கூடாது. முதல் அத்தஹியாத்தில் வெகு நேரம் இருந்து கொண்டிருக்கக்கூடாது. அது தனியாக தொழுபவராக இருக்கலாம், அல்லது ஒரு இமாமுக்கு பின்னால் தொழுபவராக இருக்கலாம், அந்த இமாமாகவே இருக்கலாம். சில சமயம் இமாமுகளே என்ன செய்கிறார்கள், முதல் அத்தஹியாத்தில் ஓதி முடித்துவிட்டு உலகத்தை எல்லாம் சிந்திக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். எப்போது அவர் அத்தஹியாத்தை முடிப்பார் என்று நாம் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டியிருக்கிறது. அதே போன்று நாம் சலாம் சொல்லி வெளியேறுகிறோம் இல்லையா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இதில் அஸ்ஸலாம் என்ற வார்த்தையை தான் பயன்படுத்த வேண்டும். சலாம்ங்கிற வார்த்தை அல்லாமல் வேறொரு வார்த்தையை நாம் பயன்படுத்தக்கூடாது. குல் ஆமின் அன்தும் பிகைர், குல் ஆமின் அன்தும் பிகைர், இதெல்லாம் கூடாது. சலாம் என்ற வார்த்தை வாஜிபாக இருக்கிறது. அந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்லுகிறது இருக்கிறதே, குர்ஆன் ஹதீஸில் வருகிறது. தஹ்ரீமுஹா அத்தஸ்லீம், தொழுகையை முடித்து வைப்பது சலாமாக இருக்கிறது. சலாம் என்ற வார்த்தையை அண்ணன் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்துகிறார்கள், அதுவும் வாஜிபாக இருக்கிறது. நாம் எல்லோருமே அறிந்த விஷயம், வித்ரு வாஜிபு தொழுகின்றோம், 3ஆம் ரக்காத்தில் குனூத்து ஓதுகிறோமா இல்லையா, அல்லாஹும்ம இன்னா நஸ்தஈனுக வ நஸ்தக்ஃபிருக ஓதுகிறோமா இல்லையா, அதுவும் வாஜிபாக இருக்கிறது. அது தெரியாதவர்கள் குறைந்தபட்சமாக ரப்பானா ஆத்தினா ஃபித் துன்யா ஓத வேண்டும், அல்லது அல்லாஹும்ம மக்ஃபிர்லி, அல்லாஹும்ம மக்ஃபிர்லி, அல்லாஹும்ம மக்ஃபிர்லி என்று ஓதிக்கொண்டிருக்க வேண்டும். அதுவும் ஓதாவிட்டால் அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, வாஜிபு விடுபட்டு போய்விடும். நாம் சஜ்ஜாசவு செய்தாக வேண்டும். அடுத்தபடியாக அன்பான பெருமக்களை, ஜஹரன் ஓத வேண்டிய தொழுகையிலே, சப்தமிட்டு ஓத வேண்டிய தொழுகையிலே சப்தமிட்டு ஓத வேண்டும். அமைதியாக தொழுகிற தொழுகையிலே அமைதியாக தொழுக வேண்டும். அமைதியாக தொழுகிற வணக்கத்திலே சத்தமோட்டு ஒருவர் ஓதிவிட்டால், சப்தமிட்டு ஓத வேண்டிய தொழுகையிலே ஒருவர் அமைதியாக சில நிமிடங்கள் ஓதிவிட்டாலே சஜ்ஜாசவு. லுஹர் அஸ்ர் இருக்கிறது, அது அமைதியாக தொழுகும், மனசுக்குள்ளே நாம் ஓதிக்கொண்டு நாம் தொழுவோம், இமாமும் மனசுக்குள்ளே ஓதிக்கொண்டு. அதே போல் மக்ரிப் இஷா இருக்கிறதே,
மக்ரிப் இஷாவிலே ஃபஜ்ரிலே எல்லாம் நாம் குரல் கொடுத்து ஓதுகிறோம். நானே ஒரு முறை தப்பு செய்து விட்டேன். சரியான மேகமாக இருந்தது. அசர் நேரத்தில் ஏதோ மக்ரிப் தொழு வைப்பது போன்று கிராத் ஓத ஆரம்பித்து விட்டேன் அசரிலேயே. அதற்கு பின்பு சஜ்ஜா சஹ்வு செய்ய வேண்டிய சில சமயங்களில் அப்படிப்பட்ட சில குழப்பங்கள் உண்டாகும். தொழுகை கூடிவிடும். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் அமைதியாக தொழ வேண்டிய அந்த தொழுகையில் சப்தமிட்டு ஓதிய காரணத்தினால நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? சஜ்ஜா சஹ்வு செய்ய வேண்டியிருக்கிறது. அது வாஜிபாக இருக்கிறது. அருமை சகோதரர்களே, சத்தம் போட்டு தொழுவது என்பது சத்தம் போட்டு என்பதை விட குரல் கொடுத்து தொழுவது என்பது சலாத்துல் ஃபஜ்ரில் இருக்கிறது. மக்ரிப் இஷா ஜும்மா ஈதையினி தராவி வித்திரு எல்லாத்திலையுமே நாம் குரல் கொடுத்து ஓதுகிறோமா இல்லையா? சரி, சில பேர் கேள்வி கேட்பார்கள், நான் தனியாக எனக்கு மக்ரிப் இஷா தப்பி போய்விட்டது, ஃபஜ்ரு தப்பி போய்விட்டது, நான் தனியாக தொழுகிற போது ஜஹரன் தொழுகலாமா என்று கேட்பார்கள். குரல் கொடுத்து ஓதலாமா என்று கேட்பார்கள். மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். விரும்பினால் குரல் கொடுத்து ஓதலாம். மக்ரிப் மிஸ் ஆகிவிட்டது, வீட்டிலே நாம் தொழுகிறோம். வீட்டில் நாம் தனியாக தொழும்போதும் கூட நாம் சூறாவை ஜஹரன் ஓதலாம், குரல் கொடுத்து ஓதலாம். அதற்கும் பர்மிஷன் இருக்கிறது. அல் முன்ஃபரிது பில் ஹியார் ஃபி ஸலாத்தில் ஜஹரியா இன்ஷா ஜஹர் பில் கிராஅ வ இன்ஷா அஸர்ர பில் கிராஅ. அவர் விருப்பப்பட்டால் மெதுவாக ஓதலாம், விருப்பப்பட்டால் சப்தமிட்டு ஓதலாம். சொல்லப்போனால் அப்சல் என்னவென்று கேட்டால், சிறப்பு என்னவென்று கேட்டால், நமக்கு அந்த குரல் கொடுத்து ஓத வேண்டிய தொழுகை மிஸ் ஆகிவிட்டால் நாம் தனியாக தொழும் நிலை உண்டாகுமானால் சப்தமிட்டு கொஞ்சம் குரல் கொடுத்து, எல்லோரும் கேட்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. குரல் கொடுப்பதில் நமக்கு என்ன பிரயோஜனம் என்றால், கவனம் ஒருமுகமாக நாம் மெதுவாக ஓதுகின்ற போது கவனங்கள் சிதறுகின்றன. அதே சமயத்தில் கொஞ்சம் குரல் கொடுத்து ஓதும்போது நமக்கே ஒரு ஆசையாக இருக்கும், இன்னொரு சூறா ஓதுவோமே என்கின்ற ஒரு ஆசை உண்டாகும். மார்க்கத்தில் அதற்கான அனுமதி இருக்கிறது. அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, இது போன்ற இன்னும் சில சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன. இதெல்லாம் வாஜிபுகளிலே உள்ளவை. காரணம், சஜ்ஜா சஹ்வு செய்ய வேண்டும் என்று, எதற்காக சஜ்ஜா சஹ்வு செய்ய வேண்டும் என்கின்ற காரணங்கள் நமக்கு தெரிய வேண்டும் அல்லவா? வாஜிபாத்து சலாவிலே என்னென்னலாம் வாஜிபுகளாக இருக்கிறதோ அதை தெரிந்தால்தானே அது விடுபடும் போது, தொழுகையில் விடுபடும் போது நாம் சஜ்ஜா சஹ்வு செய்ய முடியும். ஃபர்லை நாம் விட்டோம் என்றால் சஜ்ஜா சஹ்வு மூலமாக பரிகாரம் உண்டாகாது, தொழுகை போய்விடும். சுன்னத் முஸ்தஹப்பை விட்டோம் என்றால் நாம் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும். ஆனால் வாஜிபுகளை விடக்கூடாது. அப்படி விட்டோம் என்றால் நாம் சஜ்ஜா செய்ய வேண்டும். வேண்டுமென்றே நாம் சஜ்ஜா சஹ்வு செய்யாவிட்டால் நாம் திரும்பவும் அந்த தொழுகையை மீட்ட வேண்டும் என்கின்ற சட்டங்களை தெரிந்து நாம் செயல்படுவோமாக. அல்லாஹ் நம்முடைய வணக்க வழிபாடுகளை கபூல் செய்து புரிந்து கொள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.